அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி தான் ரொம்ப தெளிவா பேச போறோம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க, எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் யாரு? அவரால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத எந்த ஒரு மாபெரும் விஷயம் இப்ப நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா பேச போறோம். அதனால கவனமா கேட்டுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே பார்க்க ரொம்ப கெட்டியான ஆளுங்க மாதிரி, எதற்கும் அசையாதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே இலகிய மனசுக்காரங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அதே உதவி உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்களை சுத்தி ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இத நினைச்சு பல நாள் தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. இல்ல நம்ம கூடவே இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வலி உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு சின்ன தப்ப பெருசாக்கி உங்களை ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க. இனிமே எந்திரிச்சு நிக்கவே முடியாது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்ச நேரத்துல கூட உங்களுடைய அசாத்தியமான தன்னம்பிக்கையால மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், இழந்த மரியாதையா இருக்கட்டும், இல்ல நீங்க இழந்த உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களை தேடி திரும்ப வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போறீங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்டு கதவை தட்டி ஒரு நபர் உங்களை தேடி வரப்போறாரு. அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களை விட்டு விலகி போன ஒருத்தரா இருக்கலாம், பல வருஷமா பேசாம இருந்த நண்பரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா ஒரு குருவா வரப்போற முகம் தெரியாத ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த வினாடியில இருந்து உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. ரொம்ப நாளா இது நடக்கவே நடக்காது, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல விரக்தியாகி கைவிட்ட ஒரு விஷயம் இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. குறிப்பா சொல்லணும்னா, கடுமையான பண கஷ்டத்துல தவிச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து பணம் வந்து சேரப்போகுது. கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த உங்க கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க. நீங்க இத்தனை காலமா யாருக்கும் தெரியாம செஞ்ச புண்ணியம் எல்லாம் இப்போ ஒரு மனுஷ ரூபத்துல உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இப்போ உங்க தயவுக்காக காத்து கிடக்கிற காலம் நெருங்கிடுச்சு. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, குறிப்பா சொத்து பிரச்சனையோ இல்ல வழக்கு விவகாரங்களோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற நேரம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலையை நிமிர்த்தி கெத்தா நடக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்காம எந்த காரியத்துல இறங்கினாலும் ஒரு தடங்கல், ஒரு முட்டுக்கட்டைன்னு ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன புதுசா பிரச்சனை வரப்போதோ, பணத்துக்கு எங்க போறதுன்னு யோசிச்சே பாதி வயசு குறைஞ்ச மாதிரி தோணும். ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. உங்க வீட்டுல இப்போ வரப்போற அந்த மாற்றம் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு புது தெம்பை கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனிமே இருக்காது. நீங்க தொழிலோ இல்ல வியாபாரமோ செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்களை எல்லாம் நீங்க சுலபமா அடையாளம் கண்டுக்க போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட சுயரூபத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. அதனால இனிமே நீங்க யாரை நம்பி எந்த விஷயத்துல இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும், படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுது. அதுவும் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாவும் உங்க திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதாவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதியால கஷ்டப்பட்டுட்டு வைத்தியத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்க உடம்புல இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுது. மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே மாயமா மறைஞ்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு வரப்போகுது. நீங்க
உங்க பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதை விட அதிகமாவே சேர்த்து வைப்பீங்க. அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு இனிமே நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள், அதாவது கல்யாணமோ இல்ல காதுகுத்தோ எல்லாமே தடபுடலா நடக்க போகுது. அந்த விசேஷத்துல உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து உங்க கூட ஒட்டி உறவாட ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுது. பல வருஷமா நீங்க சாமி கிட்ட அழுது புலம்பி கேட்ட ஒரு விஷயம் இருக்கு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கெல்லாம் இப்போ ஒரு விடை கிடைக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் கையோட வரப்போறது கிடையாது. உங்களுக்கான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே கொண்டு வர போறாரு. இது வரைக்கும் சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நீங்க கண்ட கனவு எல்லாம் வெறும் கனவாவே போயிடுமோன்னு ரொம்பவே பயந்துருப்பீங்க. அஸ்திவாரம் போட்டதோட நின்னு போன வீடா இருக்கலாம், இல்ல இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாம தவிச்ச தவிப்பா இருக்கலாம். ஆனா இப்போ அந்த கனவு எல்லாமே கண் முன்னாடி நிஜமாக போகுது. உங்களால நம்பவே முடியாத அளவுக்கு பணப்பழக்கம் உங்க கைக்கு வரப்போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க வைக்கிற அடி எல்லாமே இனிமே வெற்றிதான். உங்க கைராசி அப்படி வேலை செய்ய போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு காணாம போக போறாங்க. அவங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்களை சுத்தி அரணா நின்னு உங்களை காப்பாத்த போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒருத்தரை நம்பி முழுசா ஏமாந்த ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடாய தேஞ்சதுதான் மிச்சம். நமக்குன்னு ஒரு சந்தோஷமும் இல்லையே. நாம சந்தோஷமா இருந்தா இந்த உலகம் நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதான்னு ஏங்கினவங்களுக்கு மனசு குளிரும்படியான ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க போகுது. உங்க குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுத்த ஒரு முடிவு ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்க பிள்ளைங்க உங்களை பெருமைப்படுத்துற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறாங்க. அதை பார்த்து உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரப்போறது 100% உறுதி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா புதைச்சு வச்சிருந்த ஒரு ஆசை, யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்ச ஒரு விஷயம் இப்போ தானாவே நிறைவேற போகுது. இது எப்படி நடந்துச்சு, இது கனவா இல்ல நனவான்னே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு நவகிரகங்கள் இப்போ உங்க பக்கம் முழுசா நின்னு வேலை செய்ய போகுது. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அறிமுகங்கள் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு தானா கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால பழைய கஷ்டங்களை நினைச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி விட உங்களை அரசனாக்க ஒரு பெரிய கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எத்தனையோ பேருக்கு உங்க காசை செலவழிச்சு உங்க நேரத்தை ஒதுக்கி நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செஞ்சது என்னமோ பெரிய துரோகமா தான் இருக்கும். இதனாலேயே இனிமே யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த இயற்கை உங்களுக்கான ஒரு பெரிய பரிசை இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கு. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது உங்க முன்ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியத்தோட நேரடி பலன். அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்கிற அந்த வினாடி உங்க குடும்பத்துல பல வருஷமா இருந்த ஒரு பெரிய சாபம் விலக போகுது. உங்களை காரணமே இல்லாம ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ தப்பு செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போறாங்க. நீங்க இழந்த உங்க கரவம் மரியாதை எல்லாமே பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. இது நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நடக்க போகுது. இந்த மார்ச் 15 அப்புறம் நடக்க போற அந்த நடக்காத விஷயம் என்னன்னு நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது வேற ஒன்னும் இல்ல, உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. பல தடவை உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு காசு இல்லாமலோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தெய்வம் தானாகவே உங்க வீட்டுக்குள்ள வந்து குடியிருக்க போகுது. இதனால உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாக போகுது. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். குறிப்பா பல வருஷமா நியாயம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வரப்போகுது. இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது, எப்போ பாரு கண்ணீரும் கவலையும் தான் நீங்க நினைச்சதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. தலைமுறை தலைமுறையா இருந்த வறுமை ஒட்டு மொத்தமா ஒழிய போகுது. உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் எதையும் சாதிக்கலாம்
அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாரு. விருச்சிக ராசிக்காரங்க சுபாவமே கொஞ்சம் டக்குன்னு கோபப்படுறதா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப சுத்தமான எண்ணங்கள் தான் எப்பவும் இருக்கும். உங்க கோபத்தை மட்டும்தான் இந்த உலகம் பெருசா பார்த்துச்சே தவிர உங்க உண்மையான அன்பை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க பல நாள் தனியா உட்காந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். அந்த புதிய நபர் உங்க மனசையும் உங்க உண்மையான அன்பையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தூணா வாழ்நாள் முழுக்க பக்கபலமா நிக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய அளவுல பணத்தையும் புகழையும் தேடி தரப்போகுது. இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பயந்து பயந்து செயல்படுவீங்க. ஆனா இப்போ நீங்க தைரியமா எதை தொட்டாலும் அது உங்களுக்கு பெரிய லாபத்துல தான் முடிய போகுது. உங்க கைராசி அப்படி ஒரு பெரிய மாயாஜாலம் செய்ய போகுது. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணதுதான் ரொம்ப அதிகம். கூட பிறந்தவங்களுக்காகவும் சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்காகவும் உங்களுடைய எத்தனையோ ஆசைகளை மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு ராப்பகலா மாடா உழைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சின்ன நன்றி கூட கிடைக்காம இவங்க என்ன பெருசா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற குத்தி காட்டுற வார்த்தையை தான் அதிகமா கேட்டிருப்பீங்க. அந்த வலி உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. அந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தலையெழுத்து அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ பல மடங்கு சந்தோஷம் உங்க வீடு தேடி வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சோ இல்ல செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை எப்படியாவது பெருசாக்கணும்னு நினைச்சோ பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் கேட்க போன இடத்துல எல்லாம் அவமானம் தான் உங்களுக்கு மிச்சமா இருந்திருக்கும். இவங்களுக்கு கொடுத்தா திரும்ப வருமான்னு உங்களை ரொம்பவே கேவலமா பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த தேதியில இருந்து உங்க வீட்டு வாசப்படி ஏற போற அந்த புதிய நபர் மூலியமா நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் வந்து குவிய போகுது. இது எப்படி சாத்தியம்? நேத்து வரைக்கும் நம்மளை எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து உதவி செய்யறாங்களேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ஜாதக கட்டம் ரொம்ப வலிமையா வேலை செய்ய போகுது. உங்களை நசுக்கிட்டு மேல வரணும்னு நினைச்சவங்க, உங்க காலை வாரி விட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. உங்க தொழில்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ராத்திரி ஆனா தூக்கம் வராம நாளைக்கு என்ன ஆகுமோ, யார் வந்து கடனை கேட்பாங்களோ, வட்டிக்கு மேல வட்டி ஏறிட்டு இருக்கேன்னு பதறி பதறி எந்திரிச்ச காலமெல்லாம் இப்போ அடியோடு முடிய போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றது மூலமா உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு நிம்மதியான ரொம்ப அமைதியான சூழ்நிலை உருவாக போகுது. உங்க உடம்புல இருந்த தீராத வியாதியா இருந்தாலும் சரி, மனசுல இருந்த குழப்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே வெயில்ல வச்ச பனி மாதிரி விலகி போக போகுது. ஒரு புது உற்சாகம், ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள வரப்போகுது. இத்தனை காலமா உங்க கண்ணீர்ல நனைஞ்ச உங்க வாழ்க்கைக்கு இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா அமைய போகுது. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு உயர்வு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே அன்புக்கு ரொம்ப ஏங்குறவங்க. காதலா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருந்த அளவுக்கு உங்க துணையோ இல்ல மத்தவங்களும் உங்களுக்கு உண்மையா இல்லையேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்க மனசை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு தனிமையில தவிச்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் இனிமே கிடையாது. இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்க போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. சண்டை சச்சரவுன்னு கோர்ட்டு படி வரைக்கும் போன பிரச்சனைகள்லாம் பனி மாதிரி விலகி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா கோவில் குளம்னு ஏறி இறங்கினவங்களுக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே ஒரு தொட்டில் கட்ட போற நேரம் வந்துடுச்சு. அந்த வரப்போற புதிய நபரோட கால் தடம் உங்க வம்சத்தையே தழைக்க வைக்க போகுது. உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கள பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம கூடவே உட்காந்து சாப்பிட்டு நம்ம கிட்டே நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நமக்கே துரோகம் பண்றாங்களேன்னு உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்க உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. உங்க ராசிநாதன் செவ்வாயோட பார்வை இப்போ உங்க மேல ரொம்ப வலிமையா விழப்போகுது. இதனால உங்க எதிரிகள் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து ஓட போறாங்க. நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம சொந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு போனவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. இழந்த அந்த வீட்டை மீட்கிறது மட்டும் இல்லாம புதுசா நிலம் சொத்துன்னு வாங்கி குவிக்க போறீங்க. உங்க பேர்ல எந்த சொத்தும் இல்லையேன்னு உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி
நீங்க ராஜநடையில போய் பத்திரப்பதிவு செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு பணமழை உங்க வீட்ல கொட்ட போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ரொம்ப உசந்த இடத்துல உட்காந்து காட்ட போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய பயம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற நடுக்கம் இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்னு உங்களை வழி நடத்த போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இத்தனை நாளா வேற யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கும். நீங்க ராப்பகலா உழைச்சிருப்பீங்க, ஆனா பேர் வாங்கறது வேற யாராவது இருப்பாங்க. அந்த அநியாயம் எல்லாம் இனிமே நடக்காது. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன், சரியான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உயர் அதிகாரிகள் உங்களை கொண்டாடுற அளவுக்கு உங்க திறமை பளிச்சுன்னு வெளியே தெரிய போகுது. இந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு நீங்களே நேர்ல பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு உங்களுக்கான சன்மானம் உங்க வீடு தேடி வரப்போகுது. மனசுல ஒரு துளி கூட கவலையை வச்சுக்காதீங்க, உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல் ஆளா போய் நிப்பீங்க. உங்க உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த தனிமை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். நாம இத்தனை பேருக்கு நல்லது செஞ்சோமே, ஒருத்தர் கூட நமக்கு நிக்கலையேன்னு நினைச்சு பல ராத்திரி தூங்காம அழுதுருப்பீங்க. இனிமே அந்த தனிமைக்கும் அந்த கண்ணீருக்கும் உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த புதிய நபரு உங்களுக்காகவே பிறந்த ஒரு உறவா, இல்ல பல ஜென்மமா உங்க கூடவே பயணிச்ச ஒரு ஆன்மாவா கூட இருக்கலாம். அவங்க வரவு உங்க வீட்ல ஒரு பெரிய நல்ல சக்திய, ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா வீட்ல இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்காம பேசிக்காம இருந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறி சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் உங்க வீடு முழுக்க நிறைய போகுது. உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போறாங்க. ஆனா அப்போ நீங்க அவங்களுக்கு எட்டாத ஒரு பெரிய உயரத்துல இருக்க போறீங்க. இப்பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பணமழை கொட்ட போகுது. சேமிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாவே இருந்திருக்கும். வர்ற வருமானம் எல்லாம் செலவுக்கே சரியா போயிடுதே, நாளைக்கு ஏதாவது அவசரம்னா யார் கையில போய் நிக்கிறதுன்னு ரொம்பவே பயந்துருப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கலையேன்னு ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. அந்த பயம் இனிமே துளி கூட வேண்டாம். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்ச உடனே உங்களுக்கான வருமான வழிகள் பல மடங்கு திறக்க போகுது. நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச தொழில், இல்ல வாங்கணும்னு நினைச்ச வண்டி, வீடு எல்லாமே ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வங்கியில லோன் கிடைக்காம, இல்ல கேட்ட இடத்துல பணம் கிடைக்காம செருப்பு தேய் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நீங்க கேட்காமலேயே உங்க கைக்கு பணம் வந்து சேரப்போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ நவகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்கற இடத்துல ரொம்ப வலிமையா உட்கார்ந்துருக்கு. அதனால நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணா மட்டும்தான் மாறப்போகுது. எந்த பக்கம் திரும்பினாலும் லாபம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம். பல நாளா ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதி வந்து உங்களை படுத்தி எடுத்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போயும் மாத்திரை மருந்து சாப்பிட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லாம மனசளவுல ரொம்ப தளர்ந்து போயிருப்பீங்க. நமக்கு வந்த நேரம் அப்படி, இனிமே நாம எந்திரிக்கவே மாட்டோமோன்னு கூட சில நேரம் நினைச்சு பயந்துருப்பீங்க. இனிமே அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போக போகுது. ஒரு புது தெம்பு, புது ரத்தம் உங்க உடம்புல பாய போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய சுறுசுறுப்பு, இன்னைக்கு நாம சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தானா வரப்போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு உங்க குலதெய்வம் கண் திறந்து பார்க்க போகுது. வீட்ல சீக்கிரமே சுபகாரியங்கள் நடக்க போகுது. கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் இருட்டுதான், ஏமாற்றம் தான். ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது உங்களுக்கான ஒரு பிரகாசமான மாபெரும் சூரிய உதயம். அதனால பழைய கஷ்டங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு உண்டு. ஆனா பாசத்துக்கு கட்டுப்பட்டு பல நேரங்கள்ல அந்த உள்ளுணர்வை நீங்களே உதாசீனப்படுத்தி ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த தப்ப நீங்க பண்ணவே மாட்டீங்க. இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. உங்களை சுத்தி நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களோட முகமூடியெல்லாம் ஒன்னொன்னா கிழிய போகுது. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்க, யார் உங்க முதுகுல குத்த காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் ரொம்ப தெள்ள தெளிவா உங்களுக்கு தெரிய வரும். அதனால தேவையில்லாத ஆட்களை நீங்களே தள்ளி வச்சுட்டு நிம்மதியான ஒரு வட்டத்துக்குள்ள வர போறீங்க.
உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்து உங்களை இப்போ ஒரு இரும்பு மனுஷனா மாத்திருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க சொந்தமா செய்யற தொழிலையா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட முதலீட்டுக்கோ இல்ல உழைப்புக்கோ எந்த பலனும் கிடைக்காம அப்படியே முடங்கி போய் கிடந்திருக்கும். நம்ம பணத்தையோ இல்ல நம்ம உழைப்பையோ யாராவது ஏமாத்திட்டு போயிருவாங்களோன்னு எப்பயுமே ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கு. நீங்க மறந்து போன ஒரு பழைய முதலீடு இல்ல யாருக்கோ கடனா கொடுத்துட்டு இனிமே வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பெரிய தொகை இப்போ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வறுமையில வாடினது போதும், இனிமே நீங்க ராஜ வாழ்க்கை வாழணும்னு காலம் முடிவு பண்ணிடுச்சு. நீங்க தொடர சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியில போய் முடிய போகுது. உங்க கையில நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் சேரப்போகுது. அதை வச்சு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே நீங்க மாத்தி எழுத போறீங்க. இத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்திருக்கும். சாமி கும்பிட்டா கூட மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருந்திருக்காது. நாம இவ்வளவு கும்பிடுறே சாமிக்கு கண்ணு இல்லையான்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சம் முழுமையா குடிக்கொள்ள போகுது. காலையில எந்திரிச்சு வாசலை திறக்கும் போதே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு நல்ல சக்தி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய ஆசை, யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசியமான வேண்டுதல் இப்போ தானாகவே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கின உறவுகளோ இல்ல நண்பர்களோ அவங்களா உங்ககிட்ட வந்து வலிய பேச போறாங்க. ஆனா அப்போ நீங்க அவங்களுக்கு ரொம்ப தூரத்துல அவங்களால நெருங்க முடியாத ஒரு உயர்ந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இதுதான். உங்க பொறுமைக்கு இப்போ இயற்கை ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகுது. அதனால எதை நினைச்சும் இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு படி மேல போனா அதை பார்த்து வயிற்றுச்சல் படுற ஆளுங்க தான் உங்களை சுத்தி அதிகம். நீங்க கஷ்டப்படும் போது பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா வாழ ஆரம்பிச்சா அவங்க கண்ணே உங்களை சுட்டுடும். அந்த கண் திருஷ்டியால தான் நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உங்க கையில தங்குறதே இல்லை. ஆனா இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. மார்ச் 15 அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் இல்லாம உங்க குடும்பத்து மேல விழுந்த அத்தனை திருஷ்டியையும் முறிக்கிற ஒரு மாபெரும் சக்தியா வரப்போறாரு. இனிமே உங்களை பார்த்து யார் பொறாமப்பட்டாலும் அந்த கெட்ட எண்ணம் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசி உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சவங்க வாயெல்லாம் தானாவே அடைஞ்சு போக போகுது. ரொம்ப காலமா அரசாங்கத்திலயோ இல்ல வேற ஏதாவது பெரிய இடத்துலயோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இழுத்தடிச்சிட்டு இருந்த பஞ்சாயத்துகளோ இல்ல உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து விவகாரங்களோ இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த புதிய நபர் கொண்டு வரப்போற ஒரு சின்ன தகவல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலை மாதிரி நின்ன பிரச்சனைய சுக்கு நூறா உடைக்க போகுது. உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விதத்துல உங்க வாசப்படியை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க இத்தனை காலமா பட்ட கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய முதலீட்டையும் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அடுத்தவங்க கையில காசுக்காக நின்ன நிலைமை மாதிரி நீங்க 4 பேர் கள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து மாபெரும் அளவுல உயரப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் எப்பவுமே இருக்கும். நம்மள யாரும் உண்மையாக நேசிக்கலையே, நம்ம காசுக்காகவும் தேவைக்காகவும் மட்டும்தான் எல்லாரும் பழகுறாங்களேன்னு நினைச்சு நீங்க ரொம்பவே உருகி இருப்பீங்க. ஆனா இப்போ இயற்கை உங்களுக்காக ஒரு உண்மையான உறவே, ஒரு ஆழமான விசுவாசத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களுக்காக எதையும் செய்ய துணியிற ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடி அரணா நிக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் தான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச புண்ணியம் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து தான் வீச போகுது. உங்க கண்ணுல இருந்து இனிமே வரப்போறது எல்லாமே ஆனந்த கண்ணீர் தான். வறுமை கஷ்டங்கிற வார்த்தைக்கே உங்க வீட்டுக்குள்ள இனிமே இடவில்லாம போக போகுது. விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்போ பாரு ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியே சிரிச்ச முகமா சுத்தினா கூட உள்ளுக்குள்ள 1000 கவலைகளை போட்டு புதைச்சு வச்சிருப்பீங்க. நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கேன்னு பல நேரங்கள்ல உங்களுக்குள்ளேயே நீங்க புழுங்கிருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 15 மேல உங்க மூளைய குடைஞ்சிட்டு இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு மாபெரும் வடிகாலாக அமைய போறாரு. இத்தனை நாளா இருட்டுல தவிச்சவங்களுக்கு அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய வெளிச்சமா தெரிய போகுது.
உங்களை சுத்தி பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சி வலைகள் எல்லாம் சத்தம் இல்லாம அருந்து விழப்போகுது. இனிமே எந்த ஒரு முடிவையும் நீங்க தயங்காம ரொம்ப துணிச்சலா எடுக்க போறீங்க. உங்க தைரியத்தை பார்த்து உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் மிரண்டு போய் நிக்க போறாங்க. அகுடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் உங்களை எப்பவுமே ஒரு குற்றவாளி கூண்டுல தான் நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. ஆனா இனிமே உங்களை குறை சொன்ன அதே வாயால உங்களை கொண்டாடுற காலம் நெருங்கிடுச்சு. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா பேசா மடந்தையா இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. அந்த புதிய நபர் மூலியமா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய பிளவு சரியாகி எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க. பிரிஞ்சு கிடந்த அண்ணன் தம்பி பிரச்சனையோ இல்ல சொத்துக்காக அடிச்சுக்கிட்ட பங்காளிகளோ இப்போ சமாதானமாகி உங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மரியாதையும் எடையும் கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமா நீங்க நடக்க போறீங்க. இதுல ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க அடிச்சு சொன்ன ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடியே ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. வறுமையில வாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க தலையெழுத்த மாத்தி எழுதுற மாதிரி உங்க வீட்டு பீரோல பணம் நிரம்பி வழிய போகுது. நீங்க ஆசைப்பட்ட நகையோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச பொருளோ எதுவா இருந்தாலும் அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வாங்கி சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க பொருளாதாரம் ரொம்ப உச்சத்துக்கு போக போகுது. உங்க குலதெய்வம் உங்க கண்ணீரை துடைக்க நேர்ல வரப்போகுது. நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு பெரிய உதாரணமா ஒரு மாபெரும் வெற்றியாளரா உருவெடுக்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டு. ஆனா இத்தனை நாளா உங்க உழைப்ப உறிஞ்சிட்டு வேற யாரும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க மட்டும் அதே இடத்துல அதே கஷ்டத்தோட அப்படியே உக்காந்து இருந்திருப்பீங்க. நாம இவ்வளோ நேர்மையா உழைக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த சோதனைய கொடுக்கறாருன்னு பல தடவை வானத்தை பார்த்து கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் இனிமே தலைகீழா மாறப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ உங்க மூளையில ஒரு புது சுறுசுறுப்பு தானா வரப்போகுது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத உங்க திறமை உங்க புத்திசாலித்தனம் எல்லாம் பெரிய அளவுல வெளியே வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களை இளக்காரமா பேசினவங்க, இவரால என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வேகத்தை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வியாபார வியூகமும் தொட்டதெல்லாம் துலங்குற மாதிரி உங்களுக்கு பல லட்சங்களை லாபமா அள்ளி கொடுக்க போகுது. உங்களுக்காகவே ஒரு பெரிய சிம்மாசனம் இப்போ தயாரா இருக்கு. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, உங்க ஜாதகத்துல இப்போ நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கிற விதம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசி உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைச்சு சதி செஞ்சவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. உங்க கை காசை வாங்கிட்டு உங்களே ஏமாத்தினவங்க இப்போ அவங்களா வந்து உங்க காலில் விழாத குறையா பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்க. இது சத்தியமா நடக்குமா? இத்தனை வருஷமா ஏமாத்தினவன் இப்போ எப்படி கொடுப்பான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இயற்கை உங்களுக்கான நீதியை ரொம்ப நேர்மையா ரொம்ப கராரா வழங்க போகுது. உங்க வம்சத்திலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. வண்டி வாகனம் ஆடு மாடுன்னு உங்க வீடு முழுக்க ஒரு பெரிய லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆட போகுது. உங்க மனசுல இருக்கிற ஈரமும் மத்தவங்களுக்கு இறக்கப்படுற அந்த தங்கமான குணமும் தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய கவசமா உங்களை சுத்தி நிக்க போகுது. அந்த புதிய நபரோட வரவு உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருளையும் அத்தனை கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிச்சு ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. ராத்திரி படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மனசு முழுக்க கடன் தொல்லையும் நாளைக்கு பொழப்புக்கு என்ன பண்றதுங்கிற கவலையும் தான் உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கோம். ஆனா இனிமே எந்த கவலையும் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் துளி கூட இல்லாம ஒரு குழந்தைய போல ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்க கைய பிடிச்சு எல்லாத்தையும் பாத்துக்க போகுது. அதனால உங்க கண்ணீருக்கு இனிமே நிரந்தரமா விட கொடுத்துட்டு சந்தோஷத்தை மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வரவேற்க தயாராயிருங்க. உங்களுக்கான மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க உங்க கஷ்டத்தை யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமா சொல்லிட மாட்டீங்க. மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய இடி விழுந்தாலும் வெளியே உலகத்துக்கு ஒரு சிரிச்ச முகமா தான் சுத்துவீங்க. உங்க தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க ராத்திரியில எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கீங்கன்னு. ஆனா அந்த மார்ச் 15 அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணை பார்த்தே உங்க கஷ்டத்தை கண்டுபிடிக்க போறாரு.
இத்தனை வருஷமா உங்க வலிய புரிஞ்சுக்க ஒரு நாதி இல்லையேன்னு ஏங்கன உங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஆறுதலா தோள் கொடுக்கற சொந்தமா மாற போறாரு. இனிமே நீங்க இருட்டுல தனியா உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியமே வராது. உங்க கண்ணீர் துளிய துடைக்கிறதுக்கு இயற்கை ஒரு பெரிய ஏற்பாட்டை செஞ்சிடுச்சு. உங்க மேல காரணமே இல்லாம விழுந்த அத்தனை பழிகளும் அவமானங்களும் இப்போ காத்துல பறக்க போகுது. உங்களை தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ஒரு பெரிய மாபெரும் சம்பவம் நடக்க போகுது. பணம் காசு இல்லைன்னு உங்களை எத்தனையோ விசேஷங்கள்ல முன்னாடி கூப்பிடாம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க போனா ஏதாவது கடன் கேட்டுருவீங்களோன்னு பயந்து உங்களை பார்த்தாலே சில சொந்தக்காரங்க ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த வலிய நீங்க எவ்வளவு தூரம் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ உங்க நேரம் அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச மறு நிமிஷமே உங்க பீரோல காசு தங்க ஆரம்பிக்கும். உங்க கையில பணம் தாராளமா புழங்குறத பார்த்து உங்களை ஒதுக்குன அதே சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட போறாங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வர்றோம், நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு உங்களை கெஞ்ச போறாங்க. நீங்க உடுத்திக்கிற துணிய இருந்து நீங்க பழகுற ஆட்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய ராஜதோரணைக்கு மாறப்போகுது. வறுமைங்கிற வார்த்தையை இனிமே உங்க அகராதிலேயே தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய செழிப்ப நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல பல தலைமுறையா இருந்த ஒரு பெரிய தோஷம், அதாவது உங்களை முன்னேற விடாம தடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை இப்போ சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு முட்டுக்கட்டை வந்துச்சே, அதுக்கெல்லாம் காரணம் அந்த தோஷம்தான். ஆனா அந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல வர்ற அந்த புதிய நபரு அந்த தடையை உடைக்கிற ஒரு சாவியா தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாரு. இது வரைக்கும் நடக்கவே நடக்காது, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ஏங்கி தவிச்சிங்களோ அந்த விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் தன் கையில எடுத்து நடத்தி கொடுக்க போகுது. நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்சதான தர்மங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பிரகாசமான மாபெரும் சூரியன் உதிக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாதான் நடக்கும்னு முழுசா நம்புங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற இந்த மாபெரும் திருப்பு முனை சும்மா சாதாரணமா வந்துடல. இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச பொறுமைக்கும் உங்களை சுத்தி நடந்த அத்தனை துரோகங்களையும் தாங்கிட்டு யாருக்கும் கெடுதல் நினைக்காம வாழ்ந்தீங்களே, அதுக்கான ஒட்டுமொத்த பலன்தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு உருகி போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் இல்லாம உங்க குலதெய்வத்தோட நேரடி தூதனா உங்க வீட்டு வாசப்படி ஏற போறாரு. இது வரைக்கும் நீங்க அடைஞ்ச நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே இனிமே காத்துல பறக்க போகுது. உங்களுக்காகவே இத்தனை நாளா காத்துட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அபல நாளா மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனிமே உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. நீங்க கைவச்ச காரியம் எல்லாம் இனிமே வெற்றிதான். உங்க குடும்பத்தில இருந்து போன நிம்மதி இப்போ ரொம்ப முழுமையா திரும்ப கிடைக்க போகுது. பிள்ளைங்களோட படிப்பு கல்யாணம்னு நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம தடபுடலாம் நடக்க போகுது. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு கெத்தான ஆளா நீங்க வலம் வர போறீங்க. உங்க கைராசி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாயாஜாலத்தை பண்ண போது. இவ்வளவு காலம் நீங்க இருட்டுல இருந்தீங்க, ஆனா இனிமே உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்க போகுது. உங்களை தரம் குறைச்சு பேசின வாயெல்லாம் இப்போ உங்களை கொண்டாடுற நிலைமை தானா வரப்போகுது. உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. கடவுள் இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவை திறந்து வச்சிருக்காரு. அந்த புதிய நபரோட வரவு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே அடியோடு மாத்தி தலைமுறையா உங்க வம்சத்தை ரொம்ப செழிப்பா வைக்க போகுது. மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற சந்தோஷமான நாட்களை வரவேற்க முழுசா தயாராகுங்க. வறுமை கஷ்டங்கிற இருட்டு உங்களை விட்டு நிரந்தரமா விலகிடுச்சு. உங்க கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்க போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு எப்பவும் ஒரு பெரிய அரணா பாதுகாப்பா துணையா நிக்க போகுது. உங்களுக்கான அந்த பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. தைரியமா இருங்க, எல்லாமே நல்லதாதான் நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.